ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான கட்டத்தை இந்த வழக்கு எட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா பிப்ரவரி 24 அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில கடந்த ஒரு 1.5 மாத காலமா ஒரு நீண்ட இழுபறி நடந்துட்டு இருந்த நிலையில ஒரு வழியாக மார்ச் 5ஆம் தேதி ஏலம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் இறுதி செய்திருக்கு. Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. இதுவரை நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு EOW போலீசார் அட்டாச் செய்யப்பட்ட அந்த நிலங்களை ABCD அப்படின்னு சொல்லி பல்வேறு வகைப்பாட்டுல வைத்திருந்தாங்க. அதுல பட்டியல் A அப்படிங்கிற ஒரு வகைப்பாடு, அதாவது எந்த ஒரு வில்லங்கமும் சிக்கலும் இல்லாத இடங்களை முதற்கட்டமாக ஒரு சோதனை முயற்சி அப்படிங்கிற அளவுல ஏலத்துக்கு அதை எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை தான் இப்ப தொடங்கி இருக்கு. அதுல குறிப்பா 11,138 பிளாட்டுகள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 31 ப்ராஜெக்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய இந்த இடங்களை தனித்தனி பிளாட்டுகளாக ஏலத்துக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஏல நடைமுறையை MSTCன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய நிறுவனம் தான் இந்த ஏலத்தை முன்னின்று நடத்த இருக்கிறாங்க. அப்ப இந்த ஏல அறிவிப்பு என்னைக்கு தொடங்குது, இந்த 31 ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் என்னன்னைக்கு எந்தெந்த இடங்கள் ஏலத்துக்கு வர இருக்குது, அதனுடைய குறைந்தபட்ச கேட்பு தொகை என்ன, இந்த ஏலத்துல பங்கேற்பதற்கான வழிமுறைகள் என்ன, இந்த ஏலத்துல ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளாட்டுகளை ஏலத்தை எடுக்க விரும்பக்கூடிய ஒரு நபர் எப்படி அதனுடைய மூல ஆவணங்களை சரி பார்த்துக்கணும், நேர்ல போய் என்னைக்கு அந்த இடங்களை அவங்க சரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த விரிவான அந்த பட்டியல் அடங்கிய அந்த விவரங்கள் அடங்கிய அறிவிப்புகள் தான் ஒரு பத்திரிகை அறிவிப்பா நீதிமன்றம் தற்போது இறுதி செய்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா இந்த 11,138 பிளாட்டுகள் உள்ளதுபடி இப்ப என்ன டைட்டில் இருக்கோ அந்த அளவுல தான் அது ஏலத்துக்கு வருது. அப்ப அந்த இடத்தினுடைய மதிப்பு மற்றும் அதனுடைய அந்த டைட்டில் தொடர்பான அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏலத்துக்கு யார் எடுக்க விரும்புறாங்களோ அவங்க நேர்ல போய் அந்த பிளாட்டை பார்வையிட்டோ இது தொடர்பான ஆவணங்கள் MSTC இணையதளத்திலையும் EOW போலீசாரனுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்திலையும் பதிவேற்றம் செய்யக்கூடியதை அவங்க சரிபார்த்து அவங்க ஏலத்துல பங்கேற்கணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு. குறிப்பா அதுல ஒரு வார்த்தைய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சேர்க்க சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த ஏலத்தை இறுதி செய்வது அப்படிங்கிறது நீதிமன்ற உரிமைக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை, கடைசி நேரத்துல இந்த ஏலத்தை கன்ஃபார்ம் செய்வதா அல்லது ரிஜெக்ட் செய்வதா அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய இறுதி முடிவு, இந்த வழக்கோட இது சம்பந்தப்பட்டதுங்கிறத ஒரு வார்த்தை சேர்க்க சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அப்படி சக்சஸ்ஃபுல் பிட்டரா இருந்து நீதிமன்றம் அந்த ஏல நடைமுறையை ரிஜெக்ட் செய்வதா இருந்தா அவங்க கட்டிய EMD தொகை அவர்களுக்கு ரீஃபண்ட் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் அதுல மென்ஷன் பண்ண சொல்லி ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது இந்த ஏலத்துல பங்கேற்கக்கூடிய ஒரு நபர் அதிகபட்சம் 10 நாளைக்குள்ளார அந்த ஏல கேட்பு தொகையை சம்பந்தப்பட்ட இந்த வழக்கினுடைய அந்த காம்பிடென்ட் அதிகாரிக்கு அவங்க பணமா செலுத்திடணும். 10 நாள் தான் டைம். அதுல யாருக்கு விலக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நியோமேக்ஸ்ல முதலீடு போட்டு கையில பாண்ட வச்சிருக்கிறவங்க, குறிப்பா இந்த முதற்கட்ட புகார்தாரர்கள் பட்டியல்ல இடம்பெற்றவங்க, அதாவது 60,000 சொச்சம் பெயர்ல யாருடைய பெயர்லாம் இடம்பெற்றிருக்குதோ அவர்களுக்கு இந்த ஏலத்துல பங்கேற்கக்கூடிய வகையில அவர்கள் அந்த EMD கட்டுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. அந்த நபர்கள் மட்டும் இந்த 10 நாளுக்குள்ள அந்த பணத்தை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஏல நடைமுறைகள்லாம் முடிவுக்கு வந்த பிறகு நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணையில இந்த ஏலம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையிலோ அல்லது அவர்களுடைய முழுமையான தொகையவோ கட்டுவதிலிருந்து விலக்களிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அந்த ஏலத்துல பங்கேற்கிறவங்க அந்த ஏல கேட்பு தொகை அப்படிங்கிறது அந்த குறைந்தபட்ச தொகையிலிருந்து ஒரு 10,000 அந்த விகிதாச்சார அடிப்படையில அந்த ஏலத்தை உயர்த்தி கேட்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து இந்த விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்துல தி ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆகிய 3 நாளிதழ்களிலையும், தமிழை பொறுத்த வரைக்கும் தினமணி, தினத்தந்தி, தினகரன், இந்த 4 செய்தித்தாள், மொத்தம் 7, 3 ஆங்கிலம் 4 தமிழ், 7 செய்தித்தாள்கள்ல இந்த விளம்பர அறிவிப்புங்கிறது வெளியாகும். இதுல ஒரு பேசிக்கான டீடைல்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
அந்த 11,138 பிளாட்டுகள் குறித்த மேலதிக தகவல்கள் எல்லாமே அந்த இஓடபிள்யூ போலீசாரினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் எம்எஸ்டிசி இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய எம்எஸ்டிசியினுடைய இணையதளத்திலையும் கூடுதல் விவரங்களை அந்த சம்பந்தப்பட்டவங்க பார்த்துக்கணும். மார்ச் 5ஆம் தேதி இந்த ஏல அறிவிப்பு வெளியாகும். மார்ச் 6ஆம் தேதி இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை காலை 10:30 மணிக்கு தொடங்க இருக்கிறதா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா இன்றைய இந்த நீதிமன்ற விசாரணையில பல்வேறு தரப்பிலிருந்து ஒரு புதிய கோரிக்கைகள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டது. வழக்கமா இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து வாதிட்டு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் ரஜினி மற்றும் லாவண்யா இவங்க தரப்பிலிருந்து ஏற்கனவே அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கையை போல இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து அவங்க இன்னைக்கும் முன் வச்சாங்க. அதாவது அதை 2 விதத்துல முன் வச்சாங்க. ஒண்ணு, இப்போதைக்கு நீங்க ஒரு 30% அப்படிங்கிற அளவுக்கு தான் எங்களுக்கு இந்த தீர்வு திட்டத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப நாங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் அதுல முதலீடு நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிளாட்டை நான் இப்பவே சூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா, உங்களுடைய கணக்குப்படி ஒரு 3 லட்சம் தான் எனக்கு திரும்ப கிடைக்கும். அப்ப நான் 7 லட்சத்தை திரும்பி செலுத்தணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இதுல இருந்து எனக்கு விதிவிலக்கு கொடுங்க. இப்போதைக்கு நீங்க பட்டியல் ஏ வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை தான் நீங்க ஏலத்துக்கு கொண்டு போயிருக்கிறீங்க. இன்னும் பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. இந்த 4 ஏலத்திலையும் நான் பங்கேற்கிறேன். இப்போதைக்கு 30%, திரும்ப பில வந்தா அதுல ஒரு 20%, அடுத்து சி வந்தா அதுல 10 20, இப்படி டி வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் ஏலத்துல பங்கேற்கிறேன். இறுதியா இந்த ஏல நடைமுறை எப்ப நிறைவு பெறுதோ அப்ப ஒரு கால்குலேட் பண்ணி நான் கூடுதலா கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அப்போதைக்கு நான் செலுத்துறேன். அது வரைக்கும் இந்த பணம் செலுத்துவதில் இருந்து ஏலத்துல நான் பங்கேற்று சக்சஸ்ஃபுல் பிட்டரா நான் வந்தாலும் கூட பணம் கட்டுவதிலிருந்து எங்களுக்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு இந்த நீதிமன்றம் கருணை காட்டணும், சலுகை காட்டணுங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க முன் வச்சாங்க. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அதை மறுத்துட்டாங்க. ஏன்னா இது தொடர்பா ஏற்கனவே பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க இப்படி ஒரு கோரிக்கையை முன் வச்சதுல இருந்து தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதாவது நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களாக இல்லாத நபர்களுக்கு 10 நாள் அவகாசம், பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களாக இருந்து இஎம்டில அவங்க சலுகை பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் அந்த தொகை செலுத்துவதிலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கிறாரு. அடுத்த நீதிமன்ற விசாரணையில அது குறித்து பேசிக்கலாம். அதை நான் ஓப்பன்ல தான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்காரு. நீ 7 லட்சம் ரூபாய் மீதியை நீ கட்டுறதா இருந்தாலும் நீ கட்டுறதுக்கு ரெடியாயிரு. அடுத்த வாய்தாவில் அதை எவ்வளவு கட்டுறது அல்லது முழுசா கட்டவே வேணாமாங்கிறத நான் சொல்றேன். ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. இந்த ஏழை எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. தெரியாம நான் கற்பனையா அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத மறுத்துட்டாரு. அடுத்தது இதே வழக்கறிஞர்கள் லாவண்யா மற்றும் ரஜினி ஆகியோர் தரப்பில இருந்து இன்னொரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதாவது அவங்களுடைய அந்த தேனி சங்கத்தின் சார்பா இது போன்ற சங்கங்கள் சார்பா இந்த ஏலத்துல பங்கேற்க அனுமதிக்கணும். தனிநபர்களாக அந்த இடங்களை எங்களால சூஸ் பண்ண முடியாது. நாங்க ஒரு 10 பேரோ 15 பேரோ கூட்டாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகை மதிப்புள்ள இடங்களை நாங்க ஏலம் எடுக்க எங்களுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்த போதும் அதையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவா மறுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னா இதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவர்கள் இழந்த தொகை, அவர்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய பாண்டு, இதை வச்சுதான் இந்த புகார் இந்த தீர்வுங்கிறத நோக்கி இது நகர்ந்துட்டு இருக்குது. அப்ப சங்கத்தை நான் சங்கமா தான் ட்ரீட் பண்ண முடியும், அதை இண்டிவிஜுவல் புகாரா நான் ட்ரீட் பண்ண முடியாது. அப்ப சங்கமா அவங்க இந்த ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்றதை நான் தடுக்கல. ஆனா அவங்க இஎம்டி கட்டி தான் இந்த ஏலத்துல அவங்க பங்கேற்கணும். அது நீங்க 10 பேர் சேர்ந்து பங்கேற்கிறீங்களா 5 பேர் சேர்ந்து பங்கேற்கிறீங்களா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வேணும்னா உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், 15 பேரோ 10 பேரோ சேர்ந்து ஏலத்துல பங்கேறுங்க. அக்ரிமெண்ட் போடும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த தனிநபர் பேர்ல அந்த இடத்த பதிஞ்சு கொடுக்கணும்னு சொல்றீங்களோ இல்ல 10 பேர்ல எனக்கு பதிஞ்சு கொடுங்கன்னு சொல்றீங்களோ அப்போ உங்க ஆப்ஷனை நீங்க சொல்லுங்க, அதை வேணா பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு இது போல சங்கம் சார்பா இந்த ஏலத்துல பங்கேற்கிறதுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தர முடியாது அப்படிங்கிறத நீதியரசர் அதை மறுத்திருக்கிறாங்க. அடுத்து மூத்த குடிமக்கள் சார்பாக சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதுல பார்ட்டியின் பெர்சனா நேரில் ஆஜராகி இருந்த திருச்சியை சேர்ந்த சுந்தர் தியாகராஜன் இந்த கட்டணங்கள் பதிவு கட்டணங்கள்ல இருந்து விலக்கு அளிக்கணும் அப்படிங்கிறது உள்ளிட்டு சில கோரிக்கைகளை முன்வைச்சாரு. அதையும் காதல வாங்கிக்கிட்ட நீதியரசர் அப்ப நீங்க கட்டலைன்னா வேற யார் கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அப்பதான் இது போன்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியா பல்வேறு தரப்பிலிருந்து வந்துட்டு இருந்த நிலையில தான் ஒரு கட்டத்துல கடுப்பான நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இது ஒன்றும் மேஜிக் கிடையாது, பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பன் கோர்ட்லயே அவர் சொல்லியிருக்காரு. அப்ப நடைமுறை சாத்தியம் எதுவோ அதை நோக்கி தான் இந்த நீதிமன்றம் நகரும் அப்படிங்கிறத தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இந்த யங்ஸ்டர் ரெரா அசோசியேஷன் சார்பில் எங்களுடைய சங்கத்துல இத்தனாயிரம் பேர் மெம்பர்ஸா இருக்கிறாங்க. நாங்க அக்டோபர் 9ஆம் தேதியே ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனா இஓடபிள்யூ போலீசார் எங்களுடைய புகாரை ஏற்கல. அதனால எங்க சங்கத்தை சார்ந்தவர்களும் இந்த ஏலத்துல பங்கேற்கிறதுக்கு வழிவகை பண்ணணும்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. அந்த இடத்துலயும்
கடுப்பான நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, இந்த நியோமேக்ஸ் வழக்குல 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐஓ பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் புகார் கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு டைம் கொடுத்தாங்க, அப்பவும் நீ புகாருக்கு வரல. அடுத்தது இப்ப இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி ஒரு டைம் கொடுத்தாரு, அப்பவும் நீ புகாருக்கு வரல. ஃபைனலா இந்த கோர்ட்டும் சில விஷயங்களை கன்சிடர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அவகாசத்தை கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் நாங்க அந்த அறிவிப்பு கொடுக்கும்போது இன்னும் கட் ஆஃப் டேட்டுக்குள்ள புகார் கொடுத்தாதான் நாங்க வாங்கிப்போம், இதுக்கப்புறம் புகார் கொடுத்தா நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம்னு கராரா சொல்லியும் கூட நீங்க புகாருக்கே வரல. 2000 பேர் இருக்கிறாங்க, 3000 பேர் இருக்காங்க, நீங்க வந்து சொல்றீங்க. அப்ப இத்தனை நாள் நீங்க வந்து சும்மா உட்கார்ந்து இருந்துகிட்டு இப்ப கடைசி நேரத்துல கொடுத்த ஏத்துக்கலன்னு சொல்ற உங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றம் இந்த போக்க அனுமதிக்காது. அதனால இப்ப முதல் கட்டமா யாரெல்லாம் இந்த பட்டியல இடம்பெற்றிருக்காங்களோ அவர்களுக்கு தான் இந்த தீர்வு திட்டம் பொருந்தும். அடுத்து நீங்க புகாருக்கு வாரீங்களா, அடுத்ததை நம்ம வந்து பேசுவோம். இதுல உங்களை அனுமதிக்க முடியாதுங்கிறத ரொம்ப கராரா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த வழக்கு முக்கியமா இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா இந்த முறை அந்த விசாரணையில ஐடி மற்றும் இடி அந்த இரு தரப்பையும் ஒரு பார்ட்டியா உள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவர்களுடைய அந்த ஆட்சேபனை மற்றும் கருத்துகளையும் உள்ளடக்கி தான், அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுதான் இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. மார்ச் 5ஆம் தேதி இந்த ஏல அறிவிப்பு வெளியாகும். மார்ச் 6 அன்று காலை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கு. அன்றைய தேதியில் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்.